ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸு என்னென்ன ட்ரிக்ஸு, அதில் எந்தெந்த சைடில் எப்படி இருக்கும். இப்போ சைன் தீட்டா அப்படின்னா எப்படி இருக்கும், சைன் ஏன்னா எப்படி போடணும், சைன் பின்னா எப்படி போடணும், இதை பற்றின ஒரு முழு வீடியோ தான் இந்த வீடியோ. தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய தகவல்கள், அதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி இந்த இது பயனுள்ள தகவலாக அமையும். நேற்று நாம் சொல்லியிருந்தோம் ஒரு ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னா என்ன, அதனுடைய வேல்யூஸ் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். இங்கே அதை பற்றின ஒரு முழு டீட்டெயில், இப்போ 6லேருந்து 12 வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பேசிக்கான ட்ரிக்னாமெட்ரிக்கல்ஸ், பேசிக் ட்ரிக்னாமெட்ரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். இப்போ 6th சாப்டரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஜாமெட்ரி அப்படின்னா எப்படி, அந்த ஜாமெட்ரியில் என்னென்ன வகையான ஜாமெட்ரிக்கல் போர்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டே வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்னா என்ன, அடுத்து ரேஸ்னா என்ன, ஆக்சிஸ்னா என்ன, அப்புறம் லைன்னா என்ன, இதை பற்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் மிட்டத்தில் வந்து எப்படி வரும் அப்படின்னா, ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன, அப்புறம் வந்து பெர்பெண்டிகுலர் லைன்னா என்ன, பேரலல் லைன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வருவாங்க. இது எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். 7th பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நமக்கு பெருசாகும். எப்படி பெருசாகும் அப்படின்னா, ட்ரெப்பீசியம், அதுக்கப்புறம் பேரலோகிராமு, இந்த மாதிரி ஷேப்ஸை பற்றி முழுசாக படிப்போம். அதுலேயும் ஜாமெட்ரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுல அதில் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இது ஏ, இது பி, இது சி அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிளை நம்ம எப்படி நோட் பண்ணுவோம், எல்லோரும் சொல்லுவாங்க ஏபிசி ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தப்பு, ஏபிசி ட்ரையாங்கிள் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ரைட் ஆங்கிள் அட் சி அப்படிங்கிறதுனால இதை ப்ரொசீஜர் பிரகாரம் நாம் எப்படி எழுதணும்னா ஏசிபி அப்படி தான் எழுதணும். சரிங்களா? சப்போஸ் இங்கே பி இருந்தால் நம்ம நடுவில் பி போடலாம். இல்லை அப்படின்னா இங்கே ப்ரொசீஜர்ஸில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு இருக்கிறது வந்து ஒரு வேளை அப்படி கொடுத்தால் நம்ம அப்படி எழுதணும். சரிங்களா? இப்போ நம்மளாக வச்சுக்கிறோம், அதனால் தப்பு இல்லை. கொடுத்துருந்தா கண்டிப்பாக நம்ம அப்படி எழுத வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி நாம் எழுதணும் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணம் பாருங்கள், ஏபிசி அப்படின்னு ஒரு 3 பாயிண்ட் இருக்குது ஒரு ட்ரையாங்கிளில். இது எப்படியெல்லாம் நம்ம எழுதலாம் அப்படின்னா, ஆங்கிள் ஆஃப் ஏபிசி இது ரைட் ஆங்கிள் அட்டு இல்லையா, ரைட். அடுத்து ஆங்கிள் ஆஃப் ஏசிபி, ஏசிபி. அடுத்து ஆங்கிள் ஆஃப் பிசிஏ, பிசிஏ. இப்படி இந்த நடுவில் என்ன இருக்கோ அதுதான் அதனுடைய ஆங்கிள். ஆங்கிள் அதாவது இந்த ஆங்கிள், இது ஏங்கிற ஆங்கிள், இது பிங்கிற ஆங்கிள், இது சிங்கிற ஆங்கிள். இங்கே ரெண்டுமே ஒரே ஆங்கிளாக இருக்கும். இப்போ ஏசிபி பிசிஏ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல நடுவில் பி வரணும். இங்கே பி இருக்குது, இங்கே சி இருக்குது, அப்போ நடுவில் ஏ வரணும். அப்போ எப்படி மாறும், பிஏசி அப்படின்னு மாறும். ஆங்கிள் ஆஃப் பிஏசி அப்படின்னு மாறும். ஸோ இதுதான் நமக்கு எழுதுகிற முறை. ஒரு ட்ரிக்னாமெட்ரிகளை நாம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத ஒரு 7th முழுக்க நமக்கு இருக்கும். இதுதான் 7th இருக்கக்கூடிய சாப்டர்ஸ். அது வந்து ஜாமெட்ரி அப்படிங்கிற பேரில் அதை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே வருவாங்க. அதுக்கு பிறகு 8th சாப்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு டீட்டா அறிமுகமாகும். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டீட்டாஸ். டீட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா, இது மென்சுரேஷனில் இன்க்ளூட் ஆகும். அப்போ தான் நமக்கு தெரியும் இது ஏன் வந்து இந்த இடத்துல டீட்டாங்கிறது கொடுத்துருக்குறாங்க, அப்போ டீட்டான்னா என்ன அப்படிங்கிறத அப்போ தான் நம்ம யோசிப்போம். ஏன்னா அது வரைக்கும் நமக்கு டீட்டா அப்படிங்கிறது என்னங்கிறதே தெரியாது. எப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், அந்த ட்ரையாங்கிளில் நாம் என்னென்னத்தை நோட் பண்ண போகிறோம், எப்படியெல்லாம் நோட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அதில் இருக்கும். ஆனால் 8th பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, டீட்டா அறிமுகம் ஆகும்.
அப்போ டீட்டாங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த ஆங்கிளுக்கு பேர் தான் டீட்டான்னு பேர். இது டீட்டா 1, இது டீட்டா 2, இது டீட்டா 3. இதுக்கு பேர் தான் டீட்டா அப்படின்னு பேர். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கோணத்தை குறிப்பிடுறதுக்கான குறியீடுக்கு பேர் டீட்டா அப்படின்னு பேர். சரிங்களா? 8th இது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜாமெட்ரியில் அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் அப்படின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜாமெட்ரின்னு கொடுத்துருப்பாங்க. ஜாமெட்ரியில் நமக்கு ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன, ட்ரையாங்கிள் பேசிஸில் என்னென்ன வரும், ப்ளஸ் பேரல் சைட்ஸ் எது, பெர்பெண்டிகுலர் சைட்ஸ் எது, ஒன் சைடு டூ சைடு ஆங்கிள் எது ஈக்குவலாக இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு முழு விவரம் அதில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் இணை பக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, பேரல் சைட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுதான் 8th முழுக்க இருக்கும் நமக்கு. இப்போ 8th பொறுத்த வரைக்கும் நம்ம இது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ட்ரிக்னாமெட்ரியில் டீட்டாங்கிறது அறிமுகமாகும், அதுவும் 2வது பாடத்தில் கண்டிப்பாக நமக்கு இன்ட்ரடக்ஷனில் அது இருக்கும். ஆனால் டீட்டானா என்னன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. டீட்டாங்கிறது அஸ் யூஸ்வல் நமக்கு அதில் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் தான் டீட்டா அப்படின்ட்டு பேர். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பாடத்தை ஒரே நாளில் முழுமையாக நம்மளால் பார்க்க முடியும். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அதனுடைய கேப்பபிலிட்டி நமக்கு நிறையா இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா, பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சாலே போதும். இங்கே நமக்கு ட்ரபிள் என்ன ஆகுது அப்படின்னா, பேசிக் தெரியாததுனால நாம் அந்த பாடமே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை அது கிடையாது. 6th 7th 8th இந்த 3ல் என்ன படிக்கிறீங்களோ அதை வச்சு தான் நமக்கு 9th சாப்ட்ரு ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமான்றதை நாம் முடிவு பண்ண முடியும். ஒரு உதாரணம் பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 6th அதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, 2 வகையான ட்ரையாங்கிள் இருக்குது. ஒன்று சைடை பேஸ் பண்ணியிருக்கோம், இன்னொன்று ஆங்கிளை பேஸ் பண்ணியிருக்கோம்னு நம்ம சொல்கிறோம். இந்த சைடை பேஸ் பண்ணி இருக்கிறதுக்கும் ஆங்கிளை பேஸ் பண்ணி இருக்கிறதுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன் இருக்கு இல்லையா, அதை பற்றி படிக்கிறோம்ல, அதுதான் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு பேர். எப்போ எல்லாம் சைடும் ஆங்கிளையும் நம்ம ரிலேட் பண்ணி படிக்கிறோமோ அதுக்கு பேர் ட்ரிக்னாமெட்ரின்னு பேர். அங்கே தான் நமக்கு விஷயமே ஸ்டார்ட் ஆகும். ஒரு உதாரணம் பாருங்கள். இப்போ நம்ம சைன் அப்படின்னு சொல்கிறோம். சைனுங்கிறது என்ன, காசுன்னா என்ன, டேன்னா என்ன, எல்லாமே இதை குறிக்கிறதுக்கான ஒரு குறியீடுகள் தான். சைனுங்கிறது ஒரு குறியீடு, காசுங்கிறது ஒரு குறியீடு, டேனுங்கிறது ஒரு குறியீடு. அப்போ சைடை பேஸ் பண்ணி இப்போ சைனோட வேல்யூவை எப்படி எழுதுவோம், ஆப்போசிட் பை ஹைபார்டேனியஸ்ன்னு எழுதுகிறோம். அப்போ ஆப்போசிட்டுங்கிறது என்ன, அது சைடு. அப்போ ஒரு சைடுக்கும் ஒரு ஆங்கிளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷனை பற்றி படிக்கிறது தான் ட்ரிக்னாமெட்ரி. சைன் டீட்டா நல்லா யோசிச்சு பாருங்கள். சைன் டீட்டா, இது டீட்டானா கோணம். அப்போ நம்ம ஃபார்முலா எழுதும்போது சைடை பற்றி எழுதுவோம். எப்படி எழுதுவோம், ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு எழுதுவோம். அப்போ சைடுக்கு டீட்டாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன் தான் இந்த பாடம் முழுக்க அப்படியே இருக்கும். அப்போ கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம உள்ளே போகிறோம். எப்படி போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணுறோம், அடுத்து மைனஸ் பண்ணுறோம், அடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், அடுத்து டிவைட் பண்ணுறோம். இதுதான் வேலையே. ஒரு காஸ் தீட்டாவையும் நம்ம ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 2 காஸ் தீட்டான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆனால் அது உண்மை இல்லை, வராது. ஒரு உதாரணம் பாருங்கள். இப்போ காஸ் ஏ அதோட வேல்யூ நமக்கு, இப்போ காஸ் ஒரு நிமிஷம், காஸ் ஏ காஸ் பி, அப்போ இது 2 ஒன்றா அப்படின்னா கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, காஸ் ஏங்கிறது இது ஏவோட ஆங்கிள், இது பியோட ஆங்கிள். அப்போ மாறுது, ஆங்கிள் மாறுது. ஆங்கிள் மாறும்போது அதனுடைய ஒட்டுமொத்தமான அந்த கேரக்டர் மாறும். ஸோ காஸ் ஏங்கிறது வேறு, காஸ் பிங்கிறது வேறு. இதனுடைய ரிலேஷனை பற்றி தான் நாம் எதில் படிப்போம் அப்படின்னா 11th and 12th படிப்போம். அப்போ 10th என்ன படிப்போம், இப்போ நாம் 6th 7th 8th 9th இதில் எல்லாம் என்ன படித்தோமோ அதனுடைய அப்ளிகேஷன்ஸை ஃபுல்லாக படிக்கிறதுக்கு பேர் தான் 10th. ஃபுல் அப்ளிகேஷன்ஸ்
அங்கே எதுவுமே நம்ம நத்திங் டு நியூ, புதுசாக எதுவுமே இருக்காது. ஒன்லி 6th 7th 8th 9th என்ன படித்தோமோ அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னவோ அதுதான் இந்த ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கும். இது 10th ஸ்டாண்டர்டு பசங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு பேசிக்கான ஒரு சில விஷயம். இது தெரிஞ்சிட்டா நம்ம ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ பெரிய வேர்டு ப்ராப்ளத்தையும் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா கண்டிப்பாக போட முடியும். நான் உங்களுக்கு ஹிண்ட்டு தான் கொடுக்குறேன், பாடம் நடத்தலை. ரைட், இப்போ காஸ் ஏவோட வேல்யூ காஸ் பியோட வேல்யூ தனித்தனியாக இருக்குது. இது ரெண்டையும் நம்மளால் ஆட் பண்ண முடியாது. அதனால தான் அவங்க எப்படி எழுதுவாங்கன்னா டோட்டலாக காஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு எழுதுவாங்க. ஏன்னா ஏங்கிற ஆங்கிள் வேறு, பிங்கிற ஆங்கிள் வேறு, எதுவுமே தெரியாது. ஏங்கிற ஆங்கிள் என்னன்னு தெரியாது, பிங்கிற ஆங்கிள் என்னன்னு தெரியாது. ஸோ இது ரெண்டுக்கும் காமனாக நம்ம காசுன்னு சொல்லிட்டோம். அப்போ காசுங்கிறது ஒரு சைடு, சைனுங்கிறது ஒரு சைடு, டேனுங்கிறது ஒரு சைடு. அப்போ கொசிக்கன் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய ரெசிப்ரோக்கல்ஸ் தான் அது. அது மாறி வந்தால் நமக்கு எப்படி கிடைக்கும், இதுதான் வேலையே. ஸோ இப்படி ட்ரிக்னாமெட்ரியை நம்ம டிவைட் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ காஸ் ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன, காஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ என்ன, ரெண்டு தான் இருக்கும், வேறு ஒன்றுமே இருக்காது. இப்போ காஸ் ஏ காஸ் பி காஸ் சி அதெல்லாம் என்ன அப்படின்னா அது அடுத்தடுத்துன்னு ஒரு ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய ஒரு சைடை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு பேர் தான் இதெல்லாம். சரிங்களா? ஏன் இந்த ட்ரிக்னாமெட்ரியை நம்ம கையில் எடுக்கிறோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு பாடம் அப்படின்றத எல்லாருமே சொல்கிறோம். ஆனால் அது உண்மை கிடையாது. இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள் தான் இது எல்லாமே. இதுக்கப்புறம் நாம் எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், ஆப்போசிட் சைடு எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், ஹைபாட்டேனியஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொன்னால் ஆங்கிலுக்கு அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ஜசன்ட் டு தி ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஒரு சைடில் இங்கனக்குள்ள ஒரு ஆங்கிள் இருக்குது, இப்போ இங்கே ஒரு டீட்டான ஒரு ஆங்கிள் இருக்குது அப்படின்னா இந்த ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சைடுக்கு அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு பேர், அட்ஜசன்ட். அதே மாதிரி இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கு பேர் ஆப்போசிட் சைடு. இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அட்ஜசன்ட் சைடு இது, ஆப்போசிட் சைடு இது. இப்போ ஒருவேளை சைன் ஏ ப்ளஸ் பி அப்படி ஏபிசின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ சைன் ஏவோட வேல்யூ நமக்கு என்ன எழுதுவோம் அப்படின்னா அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் பை ஹைபாட்டேனியஸ், ஆப்போசிட் பை ஹைபாட்டேனியஸ், ஆப்போசிட் பை ஹைபாட்டேனியஸ் எழுதுவோம். இப்போ காஸ் ஏ அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதே தான் சொல்லுவோம். எப்படி வரும், அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் வருமா. அப்போ டேன்னா அதுக்குரிய ஃபார்முலா நமக்கு வரும். டேன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இங்கே சைன் ஏ அப்படிங்கிறதுனால நாம் இதை சொல்கிறோம், இது ஆப்போசிட்டாக இருக்குது, இது இதாக இருக்குது, இது அப்படின்னு. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா மாறிடுச்சு, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாறுது, வேல்யூ மாறுது, சைன் பி உண்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி மாறும், இந்த அட்ஜசன்ட் ஆப்போசிட்டாகவும் ஆப்போசிட் அட்ஜசன்டாகவும் மாறிடும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய ட்ரிக்கே. அப்போ இந்த இடத்துல எந்த ஆங்கிளில் நம்ம பேஸ் பண்ணி பண்ணுறோங்கிறத பார்க்கணும். இதுதான் வேலை. சைன் ஏ பண்ணி பண்ணுறோமா, சைன் பி பண்ணுறோமா, சைன் சி பண்ணுறோமா. இப்போ 9th பொறுத்த வரைக்கும் ட்ரிக்னாமெட்ரிக் சாப்டரில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம்மு இதுதான் இருக்கும். சைன் ஃபைண்ட் த 6 ரேஷியோஸ் ஆஃப்னு சொல்லிட்டு சைன் ஏ சைன் பி சைன் ஏ காஸ் ஏ டேன் ஏ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 6 ரேஷியோ வரும். சைன் ஏ காஸ் ஏ டேன் ஏ கொசிகன் ஏ சீக்கன் ஏ காட் ஏ. அதே மாதிரி பிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 6 ரேஷியோ வரும். சிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 6 ரேஷியோ வரும். இப்போ நம்ம சி எடுத்துக்கிட்டோம்னா சிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு. அப்போ ஆப்போசிட் இங்கிட்டு மாறிடும், ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் மாறும். இவ்வளோதான் வேலையே. இப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல சைன் ஏ கொடுத்துருக்குறாங்களா, சைன் பி கொடுத்துருக்காங்களா, சைன் சி கொடுத்துருக்குறாங்களா, இது எங்கே இம்பேக்ட் ஆகும் அப்படின்னா வேர்டு ப்ராப்ளத்தில் இம்பேக்ட் ஆகும். வேர்டு ப்ராப்ளம்
உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒருத்தர் ஒரு லேம்ப் போஸ்ட்டு கடையில் நிற்கிறாரு, அவருடைய நிழல் இங்கே விழுகுது அப்படிங்கிற கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க 10th. அப்போ நாமளாக டயக்ராம் க்ரியேட் பண்ணி அந்த டயக்ராமில் இருந்து எந்த இடத்துல ஆங்கிள் மேக் ஆகுது அப்படிங்கிற கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும். அப்போ அந்த இடத்துல திணறாமல் இருக்கணும்னா இந்த பேசிக்ஸ் எல்லாம் நாம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இது இங்கே மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் 11th வந்துட்டீங்கன்னா இன்னும் அது ரொம்ப ஈஸியாக மாறிடும். 12th போனீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக மாறிடும். ஏன்னா பேசிக்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஒருவேளை பேசிக்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த பாடம் முழுக்க கஷ்டமாக தான் தெரியும். ஸோ இதை தான் நான் சொல்ல வர்றேன் உங்களுக்கு. பேசிக்கை படிங்க. ட்ரிக்னாமெட்ரியோட பேசிக் என்ன, அந்த பேசிக் நீட்ஸில் என்னென்ன இருக்குது, ஒரு 6 ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா அந்த 6 ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும், இதை கண்டிப்பாக நம்ம பார்த்தாகணும். மீண்டும் நமக்கு நாளை மாலை 6 மணிக்கு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணப்படும். அதனுடைய என்ன டாப்பிக்கில் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுவேன். தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.